அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை என்று டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த எஃப்ஐஆர்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சோதனை நடத்திய நிலையில் எந்த அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்ற கேள்வியை டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த சோதனை, அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் வழக்கறிஞர்கள், அதாவது விசாரணை தொடங்கிய அன்றைய தினமே அமலாக்கத்துறை நேரடியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதன் நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதே போல சோதனைக்கு நடத்தப்பட்ட அந்த நாளிலே முதல் தகவல் அறிக்கையை தவிர எந்த ஒரு ஆதாரங்களும் அமலாக்கத்துறை தரப்பில் இல்லை என்றும், மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு ஏற்கனவே தமிழக அரசு வழங்கியிருந்த ஒப்புதலானது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திரும்ப பெற்றுக் கொண்டது. ஆனால் இல்லாமல் இது முடியாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை என்றும், இந்த முதல் தகவல் அறிக்கைகள் இல்லாமல் வாதங்களை முன்வைப்பது இயலாத காரியம் என்றும் இந்த மூத்தவர்கள் வாதிட்டார்கள். குறிப்பாக நாட்டில் உள்ள 29 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த துவங்கினால் அது ஒரு மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்கள். இந்த வழக்கு தமிழக அரசு தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது அமலாக்கத்துறையுடைய இந்த நடப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும், டாஸ்மாகில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அது தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும், தவறு செய்திருந்தால் அது தூக்கி எறியப்படும் என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் மோசடி என்று ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் எப்படி பேட்டி அளித்தார் என்றும் இன்று தமிழக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அந்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.